தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டும் ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்க கோல்டெல்லாம் விற்கிறாங்களாமே அப்படின்ற விஷயம் வெளியே வந்துச்சுல, இதை ஃபேக்ட் செக் பண்ண போகிறோம். இது கூடவே நாம் பயன்படுத்திருக்க ரூபாய் நோட்டு இருக்குல்ல, இது இனிமே பிளாஸ்டிக்ல இருந்து எப்படிங்க இருக்கும், இது சார்ந்த சாத்தியக்கூறை பற்றியா முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். ப்ளூம்பர்க் இருக்குல்ல, இதோட எக்கனாமிஸ்டான அபிஷேக் குப்தா, அவர் நிறைய இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது, ஆர்டிக்கலை கொடுக்கறது, அதில் பேர் போனவர் இல்லையா. அவர் எக்கனாமிக்ஸ் சார்ந்து நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காருங்க. அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொன்னார், இது போல் ஆர்பிஐ அவங்கக்கிட்ட இருக்க கோல்டு இருக்குல்ல, தங்கம், அவங்க சேர்த்து வச்சுருக்காங்களே, அந்த தங்கத்தில் ஒரு முக்கியமான போர்ஷனை வர்ற 22ஆம் தேதிக்குள்ளே வித்துட போகிறாங்க. ஏன்னா ஈரான் கான்ஃப்ளிக்டால் எரிபொருள் சார்ந்த இஷ்யூ நம்ம நாட்டிலையும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. சிலிண்டர் சார்ந்த ஷார்ட்டேஜை பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஈரான் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போச்சுன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபாரின் ரிசர்வ் சார்ந்து அடிபட ஆரம்பிச்சிடுச்சு. இதனால தான் வெளிநாடு பயணங்களாக போகிறத தடுத்துருங்கன்னு பிரதமர் மோடி அவர்களே கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு ஒரே தீர்வு, ஆர்பிஐ கிட்ட இருக்க கோல்டை அவங்க விற்கிறது தான். அதுக்காக வர 22ஆம் தேதிக்குள்ளே அதிகப்படியான கோல்டு அவங்க விற்க வாய்ப்பு இருக்கிறதா இவர் கணிச்சிருந்தாருங்க. எப்படி விற்க வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருந்தாப்புல. எஸ்டிமேட்னு அதான் அர்த்தம். இந்த பாசிபிள் ரிடக்ஷனும் வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாப்புல. ஸோ நம்மக்கிட்ட இருக்க கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குல்ல ஆர்பிஐ கிட்ட, அதில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டதை நம்ம விட்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல அபிஷேக் குப்தா. நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்துட்டு, ஓஹோ ஆர்பிஐ கோல்டு வித்துருச்சு போல இருக்கு, அப்போ விற்கும் போல இருக்கு, இதுக்கப்புறம் பெருசாக அவங்களே ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க போல இருக்கு, அதனால தான் அபிஷேக் ஜி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நியூஸை கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பிரபலமான செய்தி ஊடகங்களே இந்த நியூஸை ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆர்பிஐ இந்த நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிற அந்த செகண்ட் வரைக்கும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை விடவே இல்லை. ஆனால் அந்த நியூஸை பல பேர் கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன திரும்ப செய்தி போட்டிருந்தாங்க, இந்த ஆர்பிஐ கோல்டை விற்க போகிறது உண்மைங்க, எக்கனாமிக் ப்ரெஷர் கருதி அவங்க கோல்டை விற்க போகிறாங்க, ஈரான் வார் பெருசாக போயிட்டுருக்கு, முதல்ல சொன்ன அதே காரணம் தான். அப்புறம் இந்த ஃபாரின் ரிசர்வை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோல்டை ஆர்பிஐ விற்கிறதா அவங்க நியூஸை போட்டாங்க. அது இன்னும் சில பேர் நியூஸ் சேனல்ஸில் கார்டு அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு போடுவாங்களா நியூஸ் கார்டு, அதில் வித்துட்டாங்கன்னே போட்டாங்க. இந்த விஷயம் ஆர்பிஐ காதுகளுக்கு போயிடுச்சு. அவங்க செம கலக்கம், ஏன்ப்பா இப்படி ஒரு பிளானே எங்ககிட்ட இல்லையாப்பா, என்னப்பா சுற்றி எல்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம ஆர்பிஐ இப்போ என்ன திரும்ப ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, ஏங்க அது ஃபேக் நியூஸுங்க, அதை நம்பாதீங்க அப்படின்றாங்க. யார், ஆர்பிஐ சொல்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்க ஃபிசிக்கல் கோல்டு இருக்குல்ல ஸ்டாக்ல, அது இன்னும் ஒரு துளி கூட குறையல, ஒரு பொட்டு கூட குறையல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் கடந்த சில மாதங்களாக அந்த கோல்டு ஸ்டாக் பில் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது, நம்ம கிட்ட குறையல. நம்ம விற்றாதானே குறையணும், ஆனால் இங்கே ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம இன்னும் விற்கலை, வாங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதை தான் ஆர்பிஐ சொல்லுது. இன்னும் ஆர்பிஐ கிட்ட இருக்க அந்த தங்க இருப்புன்றது 880.52 டன்ஸாக தொடர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆகிருக்க வேல்யூங்க, டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகிருக்க வேல்யூ. இதுதான் ஆர்பிஐ இங்கே சொல்லுது. அண்டு மக்கள் தயவு செஞ்சு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் நம்புங்க. யூகங்களை, நாங்கள் வெளியிடாத ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டதாக சொல்கிறவங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்கன்றாங்க ஆர்பிஐ. அண்டு இது போல் பப்ளிஷ் ஆகிற செய்திகள் இருக்குல்ல, அது உண்மைத்தன்மை தெரிஞ்சுட்டு நம்புங்கன்றாங்க. அண்டு நாங்கள் எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் அப்டேட்ஸ் கொடுப்போம்ல, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல, இப்போ வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த அப்டேட்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். அது வரைக்கும் இது போல் செய்திகளை நம்பாதீங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் கொடுக்குற கடைசியான விளக்கம், இது வரைக்கும் கோல்டு ஆர்பிஐ விற்கலை, இது விற்றுட்டோம், நிறைய நாங்கள் ஃபாரின் ரிசர்வை ஸ்ட்ராங் பண்ணி இது போல் பண்ணிகிட்டு இருக்கோன்னு தவறான பொருளாதார விஷயங்கள் சார்ந்து நீங்கள் குழம்பிட வேணாம் அப்படின்ட்டும் ஆர்பிஐ கேட்டுக்கிட்டு இருக்கு. ரைட்டு, ஒரு பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துருச்சா, அடுத்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு ஆர்பிஐ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் விடலை, தெளிவாக சொல்லிட்டேன் விடலை. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. ஏன்னா சில நாடுகளில் சாத்தியமான விஷயம், அதனால் என்னால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. என்ன மேட்ருனா, சிஐசி, அதாவது கரன்சி இன் சர்க்குலேஷன், ரொம்பலாம் குழம்பாதீங்க, சிம்பிள். நம்ம நாட்டில்
நம்ம மணியை ஹேண்டில் பண்ணுறோம்ல, அதை பணம் புழங்குது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரொக்கமா. இதுதான் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த கரன்சி ஃபுல்லாக சுற்றி சுற்றி வருது பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ள நம்ம கைகளில் மாறி மாறி, இதுதான் சிஐசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வருஷமும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு தேவை. இதோட தேவைன்றது ஏன்னா பணத்தோட தேவை இங்கே எப்போ இல்லாமல் இருந்திருக்கு, ஒரு வருஷம் மேலே போயிட்டு இருக்கு. இது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, அதாவது வருஷத்துக்கு வருஷம் 11.5% மேலே மேலே டிமாண்ட் போய்கிட்டு தான் இருக்குது தேவைன்றது. அதுவும் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே ரெக்கார்ட் ஹை. பணப்புழக்கம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சிஐசி இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பித்து பாதி மாதங்களோட முடியல, அதுக்குள்ளேயே சிஐசி மேலே போகிற ரெக்கார்டு ஹையில். இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் நாம் பயன்படுத்துகிற கரன்சி நோட் இருக்குல்ல, அதில் ஒரு நோட் அடிக்க எவ்வளோ செலவாகுது, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 10 ரூபா நோட் இருக்குல்ல, இதில் ஒரு நோட் அடிக்க 95 பைசாலேருந்து 96 பைசா வரைக்கும் செலவாகுது. அண்ட் 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்ஸு இதெல்லாம் அடிக்கிறதுக்கு 1 ரூபா 10 காசுலேருந்து 1 ரூபா 13 காசு வரைக்கும் செலவாகுது. 100 ரூபா நோட்டு இருக்குல்ல, அந்த 100 ரூபா கரன்சி தாள் இதை அச்சடிக்க 1 ரூபா 77 காசுகள் செலவாகுது. 200 ரூபா தாள் இருக்குல்ல, இது ஒன்றத்தை அச்சடிக்க 2 ரூபா 37 காசில் ஆரம்பித்து 2 ரூபா 93 காசு வரைக்கும் செலவாகுது. 500 ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை அச்சடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு நோட்டுக்கு 2 ரூபா 29 காசுகள் இருந்து 2 ரூபா 94 காசுகள் வரைக்கும் செலவாகுது. ஸோ நாம் எவ்வளோ கரன்சி நோட்டை ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஒரு நோட்டையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி தனித்தனி எவ்வளோ செலவுகள் இருக்குது மக்களே, இதை மைண்டில் வச்சுங்க. இது எதுக்கு சொல்கிறது போப்போ உங்களுக்கு புரியும். இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க நாம் செலவு பண்ணுறோம் ஒரு வருஷமும், அதில் 2024 to 25 இந்த ஃபிஸ்கல் இயரில் மட்டுமே 6,372 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். ரூபாய் நோட்டை அச்சடிக்க மட்டும் ஒரு நிதியாண்டில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். இது முந்தைய ப்ரீவியஸ் ஃபிஸ்கல் இயரில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அதாவது 2023 to 24 அந்த காலகட்டத்தில் மட்டும் 5,104 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ பணத்தை அச்சடிக்க ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் இன்னொரு தலைவலி என்ன தெரியுமா, கிழிஞ்சி பண்ண ரூபாய் நோட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேமேஜ்டு ரூபாய் நோட்லாம் இதை பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம் பார்த்தீங்களா. நம்ம இப்படி வர கிழிந்த நோட்டுகள் இருக்குல்ல, அது அதிகமாக ரிசீவ் பண்ணப்படுறது 500 ரூபாய் தாள் தான். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தாள் இருக்குல்ல, அதுதான் அதிகப்படியாக கிழிஞ்ச நிலையில் ஒவ்வொருத்தர் ரிசீவ் பண்ணி அதை பேங்க்கில் கொடுத்து அதை எண்ணி பார்த்தாக்கா இவ்வளோ தூரம் வந்து நிற்குது. ஸோ 500 ரூபாய் தாளாக இருக்கட்டும், 100 ரூபாய் தாளாக இருக்கட்டும், எல்லாம் கிழிஞ்ச நிலையில் அதிகமாக கிடைக்குதா. இப்போ என்ன பண்ண, அதுக்கு அடுத்தது அதை ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா, கூடுதலாக அச்சடிக்கணும் இல்லையா, அப்படி அச்சடிச்சு அது கூடுதல் செலவாகும் இல்லையா. இது அடுத்த தலைவலி. ஆக்சுவலாக இந்த தலைவலி நம்ம அப்படியே ஃபேஸ் பண்ணிகிட்டே போகக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு பல வருஷங்களாக யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு தகவல் இப்போ வெளியானது என்ன தெரியுமா, இப்போ ரீசெண்டாக பாலிமர் கரன்சி, அதாவது பிளாஸ்டிக், சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம பயன்படுத்திருக்க பேப்பர் கரன்சி இருக்குல்ல, இதுக்கு பதிலாக பாலிமர் இந்த பிளாஸ்டிக் கரன்சி வந்து எப்படிங்க இருக்கும், இதை தீர்வாக முன் வச்சுருக்காங்க சில ஆர்பிஐ அஃபிஷியல்ஸு. மீட்டிங் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதிகாரிகள் மத்தியில் அங்கேருந்து தேசிய ஊடகங்கள் இருந்து எப்படியாச்சும் நியூஸ் எடுத்துருவாங்கள்ல, அவங்ககிட்ட பேசின சில ஆர்பிஐ அஃபிஷியல்ஸ் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களாம். இல்லைங்க, இந்த முறை பாலிமர் கரன்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம், பிகாஸ் கிட்டத்தட்ட அதை முடிவெடுக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் திரும்ப சொல்லிடுறேன், இன்னும் ஆர்பிஐ அஃபிஷியல் ஸ்டேட் பண்ண விடல, யாரும் அஃபிஷியலான சொல்லவோ இல்லை, அதே மைண்டில் தெளிவாக சொல்லிடுறேன். கடந்த 2012 வருஷம் காங்கிரஸ் அரசு இருந்தாங்களே, அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அப்பயே இந்த பாலிமர் கரன்சி இருக்குல்ல, இந்த கரன்சியை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க லிட்டரலாக 2012. நான் இதுதான் சொன்னது, சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது புழக்கத்துக்கு வர. ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு, தொழில்நுட்பங்கள் சார்ந்து அந்த டைமில் பெருசாக இல்லைங்க நம்மக்கிட்ட. அதனால் இந்த முடிவை அப்போதைய காங்கிரஸ் அரசு கைவிட்டாங்க. இப்போ பாஜக அரசு தான் மத்தியில் ஃபுல்லாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்க. இவங்க இப்போ இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஜிஎஸ்டியை காங்கிரஸ் முதல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாஜக ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம், அதே மாதிரி ஒரு விஷயமாக தான் இதையும் நம்ம பார்க்க முடியுறதா இருக்குது. ஒருவேளை இந்த பாலிமர் கரன்சின்ற விஷயம் மட்டும் சாத்தியமாகிடுச்சு அப்படின்னா 2 முக்கியமான பெனிஃபிட் இருக்குங்க. அதில் ஒன்று, அச்சடிக்கிற செலவு இருக்குல்ல, இந்த மின்டிங் சார்ஜஸ் அது குறையும். 2வது, ஸோ நோட்டு கிழிஞ்சு அது திரும்ப திரும்ப வருதுனாக்கா அதை அச்சடிக்க திரும்ப திரும்ப செலவு பண்ணனா கூடுதலாக செலவு பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செலவு இதுக்கப்புறம் இருக்காது. அண்ட் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஆல்ரெடி இந்த ஏடிஎம் எந்திரங்கள்லாம் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டுச்சு, எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டு என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த பாலிமர் கரன்சி வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏடிஎம் மிஷின்ஸை மாற்றணும் இல்லையா நாடு முழுக்க, அது ஒன்று. அப்படி இல்லைனா ஆர்பிஐ இதை கூட ஏன் யோசிச்சிருக்கக்கூடாது, இல்லை நான் ஏற்கனவே நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் இந்த திட்டத்தையும் மனசில் வச்சு தான் பிளாஸ்டிக் கரன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த ஏடிஎம் எந்திரங்கள் ரெடி பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயம்னு சொன்னாங்கன்னாக்கா சூப்பர் மேட்டராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பாலிமர் கரன்சி சார்ந்து நான் இப்போ சொல்கிறத கேட்டு பல பேர் என்ன நினைப்பீங்க, ஓ உலகத்துக்கு இதில் இந்தியா முன்னாடி போல இருக்கு,
நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு ஃபேக்டை சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்திரேலியா இருக்குல்ல, அந்த கண்ட்ரி தான் உலகத்துக்கே முன்னோடி. அவங்க 1988லேயே இதை சாத்தியப்படுத்திட்டாங்க. அவங்க முதல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் இதே முறையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்னும் இந்த பாலிமர் கரன்சி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனேட் ஆகிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, கனடான்னு பல நாடுகள் லிஸ்ட்டு போட்டே போகலாங்க. நம்மளோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆர்பிஐ இந்த முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, பாலிமர் கரன்சியை நம்ம அப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் ஜாயின் ஆகிடும். பார்ப்போம் அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பாலிமர், இந்த பிளாஸ்டிக் கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபியூச்சரில் இந்தியாவில் வரும்னு நினைக்கிறீங்களா? இது சரியான முடிவாக இருக்குமா? அப்படியே வந்தாலும் இதில் சிக்கல் ஏதாவது இருக்கிறதா? நான் எதிர்க்க லிஸ்ட் பண்ண சிக்கலை தாண்டி வேறு எதனா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை நினைக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.